என்ன என்னைக்கு இல்லாத திருநாளா? இன்னைக்கு ரொம்ப அக்கறையா இருக்கீங்க. இல்ல, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கிறியா, அதான் உன்னை பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கு. நினைச்சேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே இந்த சுகந்தியோட அழகு உங்களுக்கு கூடிடுமே. சுகந்தி, மத்த நாள்ல ஆபீஸ்ல காஞ்சி போன கருவாடுகளை பார்த்துட்டு ரொம்ப அழுத்து போயிடும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த வட்ட நிலாவை பார்த்ததும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்போ காஞ்சி போன கருவாடை பார்க்கறதுக்காக தான் நீங்க ஆபீஸ்க்கு போறீங்களா? இல்ல சுகந்தி, வேலையில கொஞ்சம் டயர்டா இருக்கும் போகும்போது அவங்க மூஞ்ச பார்த்ததும் இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுது. ஆனா நீ அப்படியா? நீ அழகு தேவதை, நாலு நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நல்லவே, வாரத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இல்லைன்னா என்னையும் காஞ்சி போன கருவாடுன்னு தான் சொல்லுவீங்க. உங்க மேனேஜருக்கு போன் பண்ணி என் வீட்டுக்காரரை தனியா விடாதீங்க, தனியா ரூம்ல அடைச்சு வைங்கன்னு சொல்ல பாருங்க. ஏய், அப்படிலாம் எதுவும் சொல்லிடாத செல்லம், அப்புறம் என்னை வேலையை விட்டே தூக்கிட போறாங்க. சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல கிச்சனை விட்டு வெளியே போய் நில்லுங்க, போங்க. சுகந்தி, கிருத்திஷா நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. அவன் நினைக்கிறதுக்குள்ள ஒன்னே ஒண்ணு தந்துரு, நான் போயிடுறேன். யாரு? என்னடா கிருத்தி? அப்பா, நான் பிளாக் பண்ணோம் எரேசரை வாங்கிட்டு வர சொன்னேனே, வாங்கிட்டு வந்தீங்களா? நீ எப்பமா அப்பாட்ட சொன்ன? அப்பா, இப்பதான் அப்பா கனவு கண்டு முழிச்சேன். உங்ககிட்ட கனவுல பிளாக் பண்ண எரேசரை வாங்கிட்டு வர சொன்னேன்ல. அட ஆண்டவா, என் பொண்ணு கனவுல வந்து என் கனவை கலைச்சிட்டியா? நீ நல்லா இருப்பா, நல்லா இரு. என்னங்க பொண்ணு ஆசை கேக்குறல்ல, அதை இல்லைன்னு சொல்லாம முதல்ல வாங்கி கொடுங்க, போங்க. வாடா செல்லம், அப்பா பஜாருக்கு போய் வாங்கிட்டு வந்துருவோம். சரிப்பா.